எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பன்னீரில் நம்ம ஒவ்வொரு ரெசிபியும் செய்யும் போது ஒன்றும் வேற டேஸ்ட் கொடுக்கும். இன்னைக்கு நம்ம நார்த் இந்தியன் டாபா ஸ்டைலில் நல்ல ரிச்சாக காரசாரமான ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். இது அம்ரித்சரி பன்னீர் புர்ஜி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த ரெசிபிக்கு ஒரு தயிர் மசாலா கலவையை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா ஸ்மூத்தாக க்ரீமியான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இந்த மிக்ஸ்சரை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. ஒரு அகலமான கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 4 சின்ன கியூப்ஸ் அளவுக்கு வெண்ணெயை சேர்த்து வெண்ணெய் உருகுனதும் நல்லா பொடிசாக நறுக்கின 2 வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்குங்க. வெங்காயம் வதங்கினதும் 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் விழுதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடிசா நறுக்கி சேருங்க. காரத்துக்கு 1 பச்சை மிளகாய் மட்டும் நறுக்கி இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஏற்கனவே தயிர்ல காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்திருக்கோம், இஞ்சி பூண்டு விழுதிலையும் பச்சை மிளகாய் சேர்த்திருக்கோம். அதனால 1 பச்சை மிளகாய் இப்போ சேர்த்தா போதும். இன்னொரு 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணுங்க. வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் எவ்வளோ பொடிசா நறுக்க முடியுமோ அவ்வளோ பொடிசா நறுக்குங்க. அதுதான் நல்லா இருக்கும். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற தயிர் கலவையை சேர்த்துடலாம். ஸ்டோவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கடாயை மூடி ஒரு 5 நிமிஷம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணுங்க. 5 நிமிஷம் கழிஞ்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பச்சை வாசனை எல்லாம் போய் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு டைல்யூட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்து இதில் 200 கிராம் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பன்னீரை துருவி சேர்த்துக்கலாம். பன்னீரை மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க. கடாயை மூடி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. 5 நிமிஷம் கழிஞ்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அருமையாக ரெடி ஆயிருக்கும். இப்போ இதில் நல்ல ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை புதுசா நறுக்கி ஒரு கையளவு சேருங்க. 1 கியூப் அளவுக்கு வெண்ணெயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அவ்வளோதாங்க, நல்ல ரிச்சாக க்ரீமியான அம்ரித்சரி பன்னீர் தயாராகிடுச்சு. இந்த புர்ஜி பிரெட்டுக்கு, பாவ்பனுக்கு, சப்பாத்தி, நான், ரோட்டி எல்லாத்துக்குமே நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ஸ்டைலில் ஒரு தடவை பன்னீர் புர்ஜி செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இன்னைக்கு இந்த ஸ்பைசியான பன்னீர் புர்ஜியை சப்பாத்தி கூட தான் வச்சு சாப்பிட போகிறேன். வாவ், பன்னீர் வாயில் போட்ட உடனே கரையுது பாருங்க. ஃப்ளேவர்ஸ் ரொம்பவே பிரமாதமாக இருக்குது. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. பன்னீர் லவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் பிடிச்சதுன்னா கீழே டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டீட்டெயில்டான ரெசிபிக்கு homecookingShow.in வெப்சைட்டை செக் பண்ணுங்கள். All my home cooking digital cookbooks are now available on shop.homeCookingShow.in. Download and start cooking today.